அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகளும் மேலும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களுக்கு வங்கி கணக்கில் உரிமைத்தொகை செலுத்தப்பட்டு வருகிறது. மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளை விநியோகிக்க தமிழக அரசு தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது. குறிப்பாக 2025 டிசம்பர் மாதத்திற்கு முன்னதாக விண்ணப்பித்தவர்களின் கார்டுகளை அச்சிடும் பணிகள் சுமார் 90% நிறைவடைந்துள்ள நிலையில் அவை ஓரிரு நாட்களில் அந்தந்த தாலுகா அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய கார்டு அங்கீகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். அவ்வாறு குறுஞ்செய்தி பெற்றவர்கள் தாலுகா வழங்கல் அலுவலகங்களுக்கு சென்று தங்களது புதிய குடும்ப அட்டைகளை நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. கடந்த முறை சட்டமன்ற தேர்தலிலேயே திமுக 5 பவுன் வரையில் அடகு வைக்கப்பட்டுள்ள நகைகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. எனவே இந்த முறையும் கூட்டுறவு கடன்களில் வைக்கப்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யும் என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஏராளமான மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு கூட்டுறவு வங்கிகளில் தங்களுடைய நகைகளை அடகு வைத்து வருகிறார்கள். இதற்கிடையில் அரசும் நகைக்கடன்களை குறித்த லிஸ்டினை தயாரித்து வருவதாக சொல்லப்படுகிறது. நகைக்கடன் மட்டுமில்லாமல் விவசாய கடன் தொடர்பான லிஸ்டையும் அரசு கவனித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி அமைத்தால் மாணவர்கள் வங்கியில் பெற்ற கல்வி கடன் ரத்து செய்யப்படும், மகளிர் சுய உதவி குழு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்திருக்கிறார். எனவே திமுகவும் கடன் தள்ளுபடிக்கு முக்கியத்துவம் அளித்து விரைவில் இதற்கான அறிவிப்பை வெளியிடும் என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.